இன்னைக்கு இந்த வறுமையில, கஷ்டத்துல, கண்ணீர்ல, வியாதியில சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் உங்களை மறக்க மாட்டேன். நீ எனக்காக ஓடுகிற ஓட்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், விசுவாச ஓட்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ எனக்காக வைராக்கியம் கொண்டு தேவனுக்கா பரிசுத்தமா வாழுகிறத நான் அறிந்திருக்கிறேன். நான் மறப்பதற்கு மனிதன் அல்ல. ஏற்ற காலம் வரும்போது உயர்த்துவேன். என்ற பலத்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருங்கள் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு எஜமானு கீழே ஒரு வேலைக்காரர் உண்மை உத்தமாய் அந்த வேலையை செய்யும் பொழுது எஜமான் எப்படி மெச்சிக்கொள்வாரோ, எப்படி தன் வேலைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பிரதானங்களை, வெகுமதிகளை கொடுப்பாரோ, அதை போல மனிதனே அப்படி செய்யும் பொழுது, மனிதனே நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தருக்காக ஓடும் பொழுது, நம்பிக்கையோடு இருக்கும்போது, விசுவாச பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி தேவன் கைவிடுவார்? கைவிடவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உள்ளம் கையில வச்சிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. கவலைப்படாதிருங்கள். தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். மனிதன் கைவிடலாம், தேவன் கைவிட மாட்டார். மனிதன் மறந்து போகலாம், தேவன் மறக்க மாட்டார். மனிதன் நீங்க சொன்ன ஜெபத்திற்கு கூட எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்ட விண்ணப்பத்திற்கு கூட ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனா நீங்க சொன்ன அந்த விண்ணப்பத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்து அதற்குரிய பலனை தேவன் உங்களை கட்டளை இடுவார். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இப்ப இருக்கிறதை வைத்து கொண்டு சந்தோஷமாய் ஓடுங்கள். வண்டி இல்லைவென்றால் நடந்து போங்கள். இப்ப இருக்கிற பொருளை வைத்து சந்தோஷப்படுங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார்.